வணக்கம் தோழர்களே! எழுத்தாளர் ராஜநாராயணன் அவர்களின் "கருவேப்பிலைகள்" அப்படின்ற சிறுகதைய தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த சிறுகதையில அதுல வரக்கூடிய கேரக்டருக்கு நிக்நேம் தான் இருக்கு. பப்பு தாத்தா, பப்பு பாட்டி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆ பெரிய காரணம்லாம் கிடையாது. கல்யாண வீட்டுக்கு தாத்தா சாப்பிட போனாரு அப்படின்னு சொன்னா, பருப்பு குழம்ப அதிகமா திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி சாப்பிடுவாராமா. அந்த பருப்பு தாத்தா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு, பப்பு தாத்தா அப்படின்னு சொல்லி மாறிப்போச்சு. இவ்வளோதான். இத தாண்டியான முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. அந்த கேரக்டருக்கான நேம்ல. ஆனா எங்க விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பிலிருந்து சாவுக்காக காத்துக் கொண்டிருக்கும் நாள் வரை, அடுத்தவன் கைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்? அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய வலியும், வேதனையும் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு வலிகளை கொடுக்கும்? அதுவும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம, குழந்தைங்க இல்லாம, எல்லாத்துக்கும் தன்னையும், தன் உடம்பையும் நம்பியிருக்கக்கூடிய மனிதர் தான் இந்த பப்பு தாத்தா, பப்பு பாட்டி. பப்பு தாத்தாவோட சின்ன வயசுல ஒரு 5 வயசு வரைக்கும் அவரு ட்ரெஸ்ஸே போட்டது கிடையாது. அதுக்கப்புறம் 5 வயசுக்கு மேல அவர் ஒரு கோவணம் மட்டும் தான் கட்டியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரவுசர், பெரிய ஆடை அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. சின்ன பிள்ளையில கொஞ்சம் அவருக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு ஆடு மேய்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் விவசாய கூலியா இருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய பண்ணை ஆட்கள்ட்ட. இப்போ வரைக்கும் அவரு அப்படியே தான் இருக்காரு. ஆனா வயசாயிருச்சு. ஸோ பப்பு பாட்டியும் அப்படிதான். 2 பேரும் ஒரு எப்படி சொல்ல? அந்த ஊர்ல அவங்களுடைய பெரிய கனவு என்ன தெரியுமா? ஒரு வீடு கட்டணுன்றது. அது நிறைவேறுச்சு. எப்போன்னா, பப்பு தாத்தாவும், பப்பு பாட்டியும் ரொம்ப நாள் தம்பதியராக இருந்து, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு யாரும் கேட்பாரற்று கிடந்த ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க. ஆனா யாரும் அந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்னைக்கு பப்பு பாட்டியோட நிலைமையும் தாத்தாவுடைய நிலைமையும் எப்படி இருக்குன்னா, உடம்பு முழுக்க மச்சம் நிறைந்து, ஒரு எப்படி சொல்ல? கருப்பு நிற, நீல நிற மச்சம் நிறைஞ்சு, உடம்பு முழுக்க சுருக்கு விழுந்து, அந்த தாடை கிடையெல்லாம் டொக்கு விழுந்து, காலையில எந்திரிச்சு ஒரு கோவணத்த கட்டிக்கிட்டு, ஏதாவது பண்ணையாள் வீட்ல போய் உட்காந்து, அந்த மாட்டு கழிவெல்லாம் இருக்கு இல்லையா? சாணி. அதெல்லாம் வலிச்சு எல்லாமே தட்டிட்டு அவங்களுக்கு ஒரு குப்பை வச்சிருப்பாங்க. அங்க போய் தட்டிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கான காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆத்துலயே குளிச்சு, மறுபடி இங்க வந்து மாட்டுக்கெல்லாம் தீவனம் வச்சு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நேரத்துல, அந்த ஒதுக்குப்புறமா ஒரு வீடு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? அதுக்கு மண்ணெல்லாம் அள்ளி போட்டு, கொஞ்ச நாள் பப்பு பாட்டியும், பப்பு தாத்தாவும் மண்ணெல்லாம் மிதிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அவருடைய நெஞ்சு உயரத்துக்கு வச்சு, உயரம் வந்த உடனே மேல கூரை போட்டு கட்டுனாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு அந்த வீடுன்றது பெரிய கனவா தான் இருந்துச்சு. வீடு கட்டின நாளைக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க வாழைப்பழம், மஞ்சள், உப்பு அப்படின்றத கொஞ்சம் அதிகமாவும், விவசாய கூலிங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள், குங்குமத்தோட வந்து அன்னைக்கு பார்த்தாங்க. வாழ்நாள்லயே பப்பு பாட்டி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமா ஒரு பாடல பாடுனது அன்னைக்கு தான். அதுக்கு முன்னால ஒரு முறை பப்பு பாட்டி அந்த பாட்ட பாடியிருக்காங்க. பப்பு பாட்டி எப்பலாம் சந்தோஷமா இருக்காங்களோ, பப்பு தாத்தாவுக்காக அவங்க இறைஞ்சு பாடக்கூடிய, இல்ல சந்தோஷத்த வெளிப்படுத்தி பாடக்கூடிய ஒரே ஒரு பாட்டு, அவங்க வாயிலிருந்து ராகமா வரக்கூடிய அந்த தெம்மாங்கு பாடல்கள் தான். ஆனா எப்பவும் பாடுறது கிடையாது. எப்ப அதீத சந்தோஷத்துல இருக்காங்களோ, அப்பல்லாம் பாடுவாங்க. ஒரு முறை மகசூல் ரொம்ப அதிகமாயிருச்சு. மகசூல்னா எப்படி சொல்லணும்னா, விவசாயத்துல செழிப்பு அதிகமாயிருச்சு.
அப்படி மகசூல் அதிகமான காலகட்டத்தில, இந்த சம்சாரிகள், விவசாய பண்ணையார்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க சம்சாரின்னு சொல்லுவாங்க. இந்த விவசாய பண்ணையார்கள் எல்லாமே நிலத்திலேருந்து பருத்தி எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்தது போக என்ன பண்ணுவாங்கன்னா, மிச்சத்த வந்து விட்டு போயிருவாங்க. இதுக்கப்புறம் ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா, அது விவசாய கூலிகள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சூண்டு தான் இருக்கும். அப்படி பப்பு பாட்டியும், பப்பு தாத்தாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலையிலே எந்திரிச்சு, பப்பு தாத்தா அவரு இந்த பண்ணையார்களுக்கு வேலை பார்க்க போயிருவாரு. பப்பு பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பருத்திய வந்து ஆஞ்சிட்டு வந்துருவாங்க. வந்து அத சேர்த்து வச்சு, சந்தையில போட்டு வித்து காசு பார்க்கறது. அப்படி காசு பார்த்த ஒரு டைம்ல வந்துட்டு, பப்பு தாத்தாவுக்காக ஒரு வேட்டியும், பப்பு பாட்டிக்காக ஒரு சேலையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு சந்தோஷமான நாட்களுக்கு அப்புறமா, இப்படி ஒரு நாள் இப்பதான் நடந்திருக்கு. ஆனா, இப்ப அவங்களுடைய வயோதிகம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருச்சு. முன்னாலலாம் சம்பாரிச்ச காசு கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒப்பேத்துறதுக்காவது ஓடும். இப்ப அப்படி கிடையாது. எப்படி இருக்குன்னா, மாசம் ஃபுல்லா பண்ணையார்கிட்ட வேலை பார்த்து, வெறும் ரூ. 4 சம்பளத்த தான் வந்து பாட்டிக்கிட்ட குடுப்பாரு. அவங்க அந்த காச அப்படியே கண்ணுல ஒத்திப்பாங்க. அந்த காச பப்பு தாத்தா பண்ணையார்கிட்ட இருந்து கூலியா வாங்கும்போதும் அப்படியே லட்சுமி கடாட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என் பசியெல்லாம் போக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணுலயும் ஒத்திட்டு தான் வேட்டியிலேயே வச்சு முடிஞ்சுட்டு வருவாரு. பப்பு பாட்டி வயசானதுனால வேற வேலைக்கு எதுவும் போக முடியாது அதுக்கப்புறம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து வீடுகள்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், எடுபிடி வேலைகள் செஞ்சு குடுத்து, கொஞ்சம் நீச்சு தண்ணி, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருந்த வீடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கம்மஞ்சோறு, அந்த மாரி வயித்துக்கு உணவாத்திட்டு இருக்காங்க. இப்படிதான் அவங்க பொழப்பு போய்க்கிட்டு இருக்கு. குழந்தை யாரும் கிடையாது. இந்த விவசாய கூலிகளுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனி முதலீட்டுக்கான ஒரு அம்சமும் கிடையாது. தான் உடலும், தன்னுடைய கை கால்களும் தான் முதலீடு அவங்களுக்கு. அப்படிதான் தன்னுடைய வாழ்நாளை இப்போ வரைக்கு பப்பு தாத்தாவும், பாட்டியும் ஓட்டிட்டு இருக்காங்க. பப்பு தாத்தா சின்ன வயசுல ஆடு மேய்ச்சாரு. அதுக்கப்புறம் ஏறு புடிச்சு உழுதாரு. பசி, பட்டினி, தான் வயசை மீறிய ஒரு உழைப்பு, தன் உடலை மீறிய உழைப்பு போட்டு எல்லாமே சோர்த்து போச்சு. 70, 80 வயசுக்கு ஆன பிறகு இப்ப அவரால சரியா நடக்கக்கூட முடியல. மாலைக்கண் நோய். இருட்டுல அவரால எந்த வேலையும் பார்க்க முடியறதில்ல. ஒரு கம்ப ஊனிட்டு தான் அங்கங்க வந்து நிப்பாரு தெருக்கள்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய நிலைமை அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவருடைய வேலை என்ன தெரியுமா? அங்க எந்த பண்ணையார் என்னைக்கு வேலைக்கு கூப்பிட்டாலும் மாடு மேய்க்கிறதுக்கு போயிருவாரு. சாணி அள்ளுறதுக்கு போயிருவாரு இந்த வயசுலயும். பாவம். பசிதான் காரணம் இல்ல எல்லாத்துக்கும். ஆமா. பசிதான் காரணம். சில பேர்களுக்கு உணவு அப்படின்றது என்ஜாய்மெண்டாவும், உணவு அப்படின்றத வீணாக்கக்கூடிய ஒரு பொருளாவும் இருக்கு. சில பேருக்கு உணவு அப்படின்ற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் கனவாகவே போயிருது. ஒரு நாள் ஐப்பசி மாசம். நல்ல மழை. அப்ப பெருசா சாப்பாட்டுக்கு வழி இல்ல. இருந்த பப்பு தாத்தாவோட வேட்டிய கீழ விரிச்சுக்கிட்டு, பப்பு தாத்தாவும், பப்பு பாட்டியும் அந்த வேட்டி மேல படுத்துட்டு, பப்பு பாட்டியுடைய சேலைய எடுத்து போத்திக்கிட்டாங்க. அவர் அப்ப சொன்னாரு, "இந்த கதகதப்பு உண்மையிலே எவ்வளோ சுகமா இருக்குல்ல" அப்படின்னாரு. அதுக்கப்புறமா பசிக்கும்ல. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஈரச்சாக்கு இருக்குல்ல, ஈரச்சாக்கு அத தூக்கி வயித்துல 2 பேரும் வச்சுக்கிட்டு படுத்திருந்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாராமா பப்பு பாட்டிக்கிட்ட, "இங்க பாரு, இந்த ஈரத்துணிய வயித்துல வச்சா பசி தீரும்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான் தெரியுமா? அவன் உண்மையிலே எவ்வளோ பெரிய விஞ்ஞானி இல்ல? ஒருவேளை இத கண்டுபிடிக்காம இருந்தா எப்பவோ நான் செத்து போயிருப்பேன்" அப்படின்னாரு. பப்பு பாட்டி சொன்னாங்க, "ஏதாச்சும் நம்மளுக்கு புள்ளைகள இருந்தா நம்மள உட்காந்து பார்த்துருப்பான்ல" அப்படின்னாங்க. "உனக்கு அந்த சுகத்த கூட நான் குடுக்கலல்ல" அப்படின்னு சொல்லி பப்பு தாத்தா சொன்னாரு. ஓன்னு சொல்லிட்டு இந்த மாரியான டாபிக் வரும்போதெல்லாம்
பப்பு பாட்டி விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிரும். அப்படி சில நேரங்கள்ல மனம் விட்டு அழுது தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கத்தெல்லாம் தீர்த்துக்கிட்ட காலமும் உண்டு. தன்னுடைய வைராக்கிய வயசுல, ஒரு வீரியமான வயசுல அங்க இருந்த பண்ணையார் பையன் வந்து நவாப்பழத்தை பறிக்கிறதுக்காக குளத்துக்கு மேல இருந்த ஒரு மரத்துக்கு மேல ஏறி அப்படி கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது தன்னுடைய தாட்டியமான கையால டப்புன்னு பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ ஊரே சொல்லுச்சு, இன்னைக்கு பண்ணையார் பையன் பொழைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அது காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஊரே பேசிச்சு. இப்படி ஊர்ல யாரு எங்க என்ன நடந்தாலும் சரி, பப்பு தாத்தாவுக்கு ஒரு நல்ல பேரு தான் இருந்துச்சு. ஒரு முறை ஒரு பெரிய சம்சாரியோட மனைவி இறந்துட்டாங்க. அப்போ ஊர்ல இருக்கக்கூடிய யாரும் அந்த கிணத்துல விழுந்து தூக்குறதுக்கு முன் வரல. பப்பு தாத்தா தான் அந்த வேலையை செஞ்சாரு. அதனால தான் ஊர்ல எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் கிடைச்ச போது கூட அதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கல. அங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பப்பு தாத்தாவுடைய நிலைமை என்ன இருக்குன்னா, கடைசியா அந்த மழையில அவங்க கட்டின வீடு மொத்தமா அரிச்சிட்டு போயிருச்சு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கல் மண்டபம் இருந்துச்சு. இப்ப அதுதான் பப்பு தாத்தாவுக்கும் பப்பு பாட்டிக்கும் வீடாயிருச்சு. பப்பு பாட்டி இப்போ அந்த இடத்த விட்டு இங்க வர்றது கிடையாது. ஊருக்குள்ள வர்றது கிடையாது. பப்பு பாட்டியோட சேலைகள் கந்தல் கந்தலா கிழிஞ்சிருச்சு. வறுமை ஊருக்கே இந்த 2 ஜீவனும் உழைச்சு போட்டிருந்தாலும் உடமாத்துறதுக்கு மாத்து உட கூட இல்லாத ஒரு ஜீவனா மாறிடுச்சு. என்னதான் வயசா இருந்தாலும் அவளும் ஒரு பொம்பளை இல்ல, பாவம். அவ மாத்து உட இல்லாம அந்த கல் மண்டபத்திலேயே பைத்தியக்காரி மாதிரி தங்கிட்டான். இப்போ இவர் தான் பப்பு தாத்தா தான் ஒவ்வொரு பண்ணையார் வீட்டுக்கும் போய் வேலை செஞ்சு வயிற்ற கழுவி பப்பு பாட்டியோட வயிற்றையும் கழுகுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களோட ஆசையெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. எங்காவது சாவு விழுந்தா கூட என்ன சொல்லி திட்டுவாங்க தெரியுமா? அந்த பப்பு கிழமை செத்துடக்கூடாதா, அந்த பப்பு பாட்டி செத்துடக்கூடாதா, இப்படி நம்ம வீட்டில் ஒரு இலை விழுந்துருச்சேம்பாங்க. ஆனா பப்பு தாத்தாவுக்கும் பப்பு பாட்டிக்கும் வேற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏதாவது ஒரு இலவு வீட்லயாவது உட்காந்து அந்த பூசணிக்காய் குழம்பு போட்டு கொஞ்சம் உப்பு புளி காரத்தோட நெல்லிச்சோறு வச்சு மூக்குல வேத்து ஒழுகுற அளவுக்கு சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு வழி மட்டும் இருந்துச்சு. ஆமா, அப்படி ஊர்ல ஒரு நாள் ஒரு சாவு விழுந்துச்சு. அந்த இருட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கல் மண்டபத்துல பப்பு பாட்டி உட்காந்துருந்தா. கையில தள்ளாட முடியாத ஒரு குச்சியை மட்டும் ஊனிக்கிட்டு இன்னொரு செட்டில் மண்சட்டி எடுத்துக்கிட்டு பப்பு தாத்தா அப்படி கிளம்பி போனாரு. ஆமா, யாராவது இன்னைக்கு வயிற்றுக்கு பசியாட்டிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். தெரியல பப்பு தாத்தாவுக்கு சோறு கிடைச்சதான்னு தெரியல. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் பசி பட்டினியோடு பப்பு தாத்தாவும் பப்பு பாட்டியும் சாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் தோழர்களே. நன்றி.